ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள். ஜூன் 28ற்கு பிறகு மாறக்கூடிய அம்சங்கள் பொருந்தி இப்போ பெயர்ச்சிகள் இருக்கிறதுனால மாற்றங்கள் ஏற்படுங்க. கிரக மாற்றங்கள் ஏற்படுது, கிரக பயிற்சி இருக்குது. அதனால் இப்போ காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசி, அதாவது லாபக ராசின்னு சொல்லக்கூடிய கும்ப ராசியை பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 12 ராசியில் எது சிறப்பான ராசின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி தாங்க. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவர்கள் தாங்க. ரொம்ப ஆன்மீக சிந்தனை அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதனாலேயே கும்பராசிக்காரர்கள் கடவுளின் அனுகிரகம் பெற்றவர்களாகத்தாங்க இருக்கிறீங்க. அதாவது இப்போ பார்க்கும் பொழுது கலசம், முழு கலசமாக இருக்கக்கூடியவர்கள் தாங்க கும்பராசி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணும் பொழுது அந்த கலசம் போன்ற உள்ள கலசத்தில் இருக்கிற தண்ணி தான் எடுத்துகிட்டு போயிட்டு கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. இதுதான் உங்களுக்கு கும்பாபிஷேகம்ன்றது கும்பராசியாக உங்களுக்கு சொல்லப்படும் விஷயமா இருக்குதுங்க. ஏன்னா கலசம் இல்லாமல் கும்பாபிஷேகம் பண்ண முடியாது. எப்பையும் தெய்வத்தின் மீது பற்று உள்ள ராசி யாருன்னு பார்த்தீங்கன்னா கும்பராசி தாங்க. கும்பராசியை பொறுத்தவரையிலும் கடவுளோட அனுகிரகம் பெற்றதுனால, கடவுள் மீது அதீத ஈர்ப்பு இருக்கிறதுனால கடவுள் வழிபாடு அதிகமாக பண்ணுவீங்க. ஏன்னா கோவில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பீங்க, சிலை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. கோவில் சம்பந்தப்பட்ட அத்தனை வேலைகளும், கடவுள் சம்பந்தப்பட்ட அத்தனை வேலைகளையும் பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் செய்யக்கூடியவர்கள் தாங்க இருப்பாங்க. கோவிலில் தர்மகர்த்தாவாக இருப்பாங்க, கோயில் பூஜாரியாக இருப்பாங்க, கோவிலில் ஐயராக இருப்பாங்க, அர்ச்சனை செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. இதை மாதிரியான ஆட்கள் பெரும்பாலானோர் கும்பராசிக்காரர்களாகத்தான் இருப்பாங்க. இதனாலேயே கடவுள் மீது அதீத ஈர்ப்பு சக்தி உள்ளவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கும்பராசி தாங்க. கும்பராசியை பொறுத்தவரையும் எவ்வளவு கோவப்படுகிறார்களோ அவ்வளவு களவு அவங்களுக்கு நிதானமும் அமைதியும் இருக்குங்க. அவங்கக்கிட்ட சட்டுன்னு கோபம் வந்தாலும் தப்புன்னு சொன்னாலும் டக்குன்னு பார்க்கும் பொழுது அவங்களுக்கு சில இடங்களில் அவங்களோட நிதானத்தை அவர்கள் உணர்வாங்க, அமைதியாக இருப்பாங்க. சில இடங்களில் தேவையில்லாமல் அவங்களால வம்பு வழக்கே வராதுங்க. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, கும்பராசியை பொறுத்த வரையிலும் மற்றவர்கள் வாழ்வதை கெடுக்கணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க. ஆனால் நாம் ஏன் அந்த மாதிரி வாழக்கூடாதுன்னு வேணால் நினைக்கலாம். நாம் ஏன் நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும், நம்ம ஏன் வாழாமல் இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் வேணால் அவங்களுக்கு மேலோங்கி இருக்கும். மற்றவர்களை பார்த்து இவங்க என்றைக்கும் பொறாமப்பட மாட்டாங்க. இவங்க நல்லா வாழறாங்க, இவங்க ஜெயிச்சிட்டாங்க, இவங்க வாழ்க்கையில் பெருசாக இருக்காங்கன்ற எண்ணம் இவங்களுக்கு வராது. நம்ம ஜெயிக்கணும், நல்லபடியாக இருக்கணும், நல்ல முன்னேற்றத்தோடு இருக்கணும்னு தான் இவங்க இது நாள் வரைக்கும் நினச்சிட்ருப்பாங்க. இப்படிப்பட்ட கும்பராசிக்கு இப்போ கடந்த 5 ஆண்டு காலங்களாகவே சனி பகவான் இவங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே தாங்க இருக்கார். ரொம்ப கஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கார். இந்த 5 ஆண்டுகளில் இவங்க படாத கஷ்டமே கிடையாதுங்க. கும்பராசி பெரும்பாலான கும்பராசிக்காரர்கள் ஆடை, ஆபரணங்கள், சொத்துகள், இடங்கள் எதெல்லாம் இருந்துச்சோ அவ்வளோத்தையும் விற்றுருப்பாங்க, இல்லைன்னா வச்சிருப்பாங்க. அதாவது வேறு இடத்துல கொடுத்துட்டு பணமாக பார்த்துருப்பாங்க. இதை மாதிரியான அமைப்பு ஏற்பட்டிருக்கும். வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்குங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க நிறைய பேராக இருக்கும். விரயச்சனியில் நிறைய விரயங்கள் ஏற்பட்டிருக்குங்க. ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் எக்கச்சக்கமாக ஆயிருக்குங்க. ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணவங்க, மருந்து மாத்திரைகள், ஆப்ரேஷன், அங்கேயே தங்கினது, அதை மாதிரி நிறைய பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் சரி பரவாயில்ல, இதில் இருந்து நம்ம மாறிடலாம் நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு 2வது கட்டமாக ஜென்ம சனி வந்திருப்பாருங்க. அடுத்து வந்தது ஜென்ம சனியாக உங்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருப்பார் சனி பகவான். அதாவது விரயச்சனியை விட ஜென்ம சனியாக வரும்பொழுது உங்களுக்கு பல கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். பிச்சை எடுக்காத குறையாக இருந்திருக்குங்க. அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பீங்க. எல்லா இடத்திலும் பொருளாதார இழப்பு, மான மரியாதை போனது, சொந்த பந்தம் இல்லாமல் தனித்து நின்னது, ரொம்ப கஷ்டப்பட்டது, இதை மாதிரி பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வரக்கூடிய ஆட்களாக மாறி இருப்பீங்க. அந்த ஜென்ம சனியில் அவ்வளவு பாதிப்புகள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சரி, இதிலிருந்து தான் நமக்கு விடுவு காலம் கிடைக்க போகுதே, 2 ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலேனா மாறுமான்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பாதச்சனியாக பகவான் வந்திருக்காருங்க. இப்போ பாதச்சனியில் 3 மாதம் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் வக்கரம் ஆகிறாருங்க. இது 3 மாத காலங்கள் இது உங்களுக்கு சனி பகவான் வக்கரமாகிறார். வக்கரமாகும் பொழுது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. இப்போ வக்கரமாகும் பொழுது முன்னாடி போகும் பொழுது ஒரு கிரகமானது என்னென்ன பலன்கள் கிடைக்குதோ
வக்கரம் அடையும் போது அதற்கு ஆப்போசிட் பலனாக, அதாவது எதிர்மறை பலனாக உங்களுக்கு கொடுப்பாருங்க. ஒரு கிரகமானது வக்கரம் அடையும் பொழுது அந்த கிரகமானது இது நாள் வரைக்கும் கெடு பலன் கொடுத்துட்டு இருக்குன்னா, அப்போ அந்த வக்கரம் அடையும் பொழுது நல்ல பலன்களை கொடுக்க தயாராகிட்டாங்கன்னு அர்த்தங்க. இப்போ நல்லது கிடைச்சிட்டு இருக்குன்னா அந்த குறிப்பிட்ட காலங்கள் நமக்கு கெடு பலனாக இருக்கும். இப்போ கெட்டது நடந்துட்டுருக்கு, ஏற்கனவே கெடு பலனில் நம்ம பாடாப்பட்டு இருக்கணும் பொழுது வக்கரம் அடையும் பொழுது அது மாற்றம் ஏற்படுவதற்கான காலகட்டமாக இருக்குதுங்க. இப்படி பார்க்கும் பொழுது நேர்மறையான ஆற்றல்களும் எதிர்மறையான ஆற்றல்களும் செயல்படுவது தாங்க வக்கரம் அடையும் பொழுது மாறக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அது ஒரு சிலர் வாழ்க்கையை பல மடங்கு நல்ல மதிப்பாகவும் மாற்றிடும். வக்கரம் அடையும் போது ஒரு சிலவங்களுக்கு நல்ல மதிப்பாகவும் மாற்றும். ஒரு சிலர்கள் நல்ல இடத்துல இருந்து அந்த கொஞ்சம் குறிப்பிட்ட காலங்கள் படாத பாடுபடுவதை போலவும் மாற்றி அமைச்சு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் கும்பராசிக்கு சனி பகவான் 7.5 சனியாக இருந்து நிறைய அதீத கெடுபலனை கொடுத்துட்டு இருந்திருக்கிறார். இப்போ வக்கர கதியாக ஆகும் பொழுது என்ன நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியிலிருந்து சனி பகவான் வக்கரகதி ஆகிறாருங்க. இப்போ வக்கரகதி ஆகும் பொழுது ஜூலை மாதத்தில் 19 நாட்களும், ஆகஸ்ட் மாதத்திலும் ஒரு 30 நாட்களும், செப்டம்பர் மாதத்திலும் ஒரு 30 நாட்களும், அக்டோபர் மாதத்தில் 31 நாட்களும், நவம்பர் மாதம் அதாவது அதுக்கு அடுத்தது நவம்பர் மாதம் ஒரு 28 நாட்களும். இப்போ இதை நான் சொல்லக்கூடிய அனைத்தையும் நாட்களையும் நீங்கள் கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது 138 நாளைக்கு உங்களுக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய பலனாக இருக்குதுங்க. இந்த வக்கரம் அடைவது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பலனாக இருக்குதுங்க. நிச்சயமாக இந்த குறிப்பிட்ட நாட்கள் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருக்குதுங்க. எதையெல்லாம் இது நாள் வரைக்கும் பண்ண வேணாம், இதெல்லாம் பண்ணால் நமக்கு பிரச்சனையாகும் அப்படின்னு சொன்னாங்களோ இப்போ எல்லாமே பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துடுவீங்க. தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தால் ஆரம்பிக்கலாம். தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும். இந்த குறிப்பிட்ட நாட்கள் நான் சொன்ன காலங்கள் எல்லாமே உங்களுக்கு தொழில் சிறந்து விளங்கக்கூடியதாக இருக்குதுங்க. படிப்புக்கு, வேலைக்கு, வெளிநாட்டுக்கு எதையாவது பணம் கட்டி நம்ம ரெடி ஆகும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா அதற்கான முழு முயற்சியில் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இது நாள் வரைக்கும் வேலையில் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ப்ரமோஷன் இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை, எந்த விதத்திலும் நான் சரியான அமைப்புக்கு வரலன்னு நினச்சிட்ருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்தில் உங்களுக்கு நல்ல மாற்றமும் பாராட்டும் உங்களுக்கான வெற்றியும் கிடைக்கிறதுக்கான அத்தனை வகையிலும் வாய்ப்பு இருக்குதுங்க. திருமண தடையில் இத்தனை பேருக்கு கும்பராசிக்கு திருமணம் ஆகாமல் இருந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ எல்லாருக்கும் திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. திருமண யோகம் உண்டாகும் கும்பராசிக்கு. அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாமல் நான் பாடாப்பட்டுருக்கேன், நிறைய கோவில் கோலம்லாம் போயிட்டு வந்துட்டே இருக்கேன், ஆனால் எனக்கான பலன் கிடைக்கல. ஏன்னா நான் பார்க்காத வைத்தியம் இல்லை, பார்க்காத ஜோசியம் இல்லை, பார்க்காத பரிகாரம் இல்லை, செய்யாத எந்த கோவிலுக்கு நான் போகலை, எல்லா கோவிலுக்கு போகிறேன், ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிற நினச்சிட்டு ரொம்ப வருத்தப்படுறவங்களுக்கு, அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த காலம் நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுங்க. கும்பராசிக்கு சனி பகவான் வக்கரமாகும் பொழுது இப்போ நேர்மறையான பலன்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. வக்கரம்னா என்னங்க, முன்னாடி போயிட்டு இருந்த கிரகம் பின்னாடி வர ஆரம்பிக்கிறது. அது உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. நேர்மறை ஆற்றல்கள் அவ்வளவாக இல்லாமல் இவ்வளோ நாளாக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க, இப்போ முழுமையான பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனே சனி பகவான் தானே, உங்களுக்கு எப்பொழுதும் நல்ல பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருந்தாலும் இந்த சனி 7.5ஆக இருக்கும் பொழுது உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக தாங்க இருந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் மாற்றம் ஏற்படும். தொழில், ஆயுசு, அதே போல் உடல் பாதிப்புகள் குறைவது எல்லாமே சனி பகவான் சரியான இடத்துல இருந்தால் தாங்க நமக்கு சரியாக அமையும். சனி பகவானால தான் பெரும்பாலான இடங்களில் தொழில் வளர்ச்சி அடையும், உடல் தேக ஆரோக்கியம் ஏற்படும், தீர்க்க ஆயுசு உண்டாகும். அது எல்லாம் காலம் நமக்கு சரியான அமைப்பில் சனி பகவான் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 138 நாளுக்கு உங்களுக்கு வளர்ச்சி நல்லபடியாக இருக்குதுங்க. இதை யாராலும் தடுக்க முடியாத காலகட்டத்தில் தாங்க இருக்குது. யாராலும் இனி உங்களை அசைக்க முடியாது. இந்த 138 நாட்களை நீங்கள் சரியாக பயன்படுத்துனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுடும். அவ்வளவு இடத்துல எந்த இடத்துலலாம் கீழே விழுந்து கஷ்டப்பட்டீங்களோ அந்த இடத்துலலாம் எந்திரிச்சு நிற்கிறதுக்கான முயற்சி பண்ணால் போதுங்க. இப்போ உங்களுக்கு பலன் நல்லபடியாக இருக்கும், கண்டிப்பாக நடக்கும். இதை நீங்கள் அனுபவித்து எப்படி இருக்குது, பலன் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தது 2வது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்ததாக உங்களுக்கு குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க.
பூரிய புண்ணிய குருவாக இருக்கார், பூர்வ புண்ணிய குருவாக இருக்கிறாரு. இதுவும் உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு இன்னும் பலம் சேர்க்கக்கூடிய காலகட்டத்தில் தாங்க இருக்கிறீங்க. அப்படி பார்க்கும் பொழுது பூர்வீகத்தில் ஏற்பட்ட சங்கடங்கள் உங்களுக்கு சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் இவ்வளோ பாடுபட்டு தனித்துவமாக இருந்தீங்க, தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உறவினர்கள், சொந்த பந்தம் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து பத்து வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. பூர்வீக சொத்துலேருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இப்போ தீர்வதற்கான காலகட்டத்தில் தாங்க கும்பராசிக்கு இப்போ இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியம் உண்டாகுங்க. 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருப்பது உங்களுக்கு புத்திர யோகத்தை தரக்கூடியதாக இருக்குதுங்க. இதெல்லாம் இப்போ நடக்குதா, இந்த மாதத்தில் நடக்குதா, இந்த வாரத்தில் நடக்குதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. குரு பகவான் உங்களுக்கு 2026 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய இடத்தில் உங்களுக்கு குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காருங்க. இப்போ எப்பயுமே உங்களுக்கு குரு பகவானோட சப்போர்ட் உங்களுக்கு பலமாக இருந்துக்கிட்டு இருக்குதுங்க. குரு வந்து இப்போ உங்கள் ராசியை பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றம், நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பாக தாங்க இருக்குது. இப்போ மிதுன ராசியில் உட்கார்ந்திருக்கும் குருவானவர் மிதுன ராசிக்கும் நன்மையை தராரு. அதே அளவிற்கு பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்து பார்க்கும் ராசிக்கும் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தராருங்க. கும்ப ராசியை வந்து 9வது இடமாக பார்க்கறதுனால உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்குது. பாக்கிய குருவாக இருந்து நல்ல பலன்களை தராருங்க. நிச்சயமாக உங்களுக்கு இந்த வந்து பாக்கியமாக தாங்க இருக்குது. குரு பகவான் இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு பாக்கியதான். உங்களுக்கு எந்த விதத்திலும் இனி கெடுபலன் இல்லாமல் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பதற்கான காலகட்டத்தில் குரு பகவான் அமர்ந்து நல்ல செயல்களை செய்கிறாருங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் மாற்றமே இல்லாமல் போய்கிட்டு இருந்த உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு மாற்றம் கிடைக்குதுங்க. ஏன்னா இது நாள் வரைக்கும் கெடுபலனாகவே கொடுத்துக்கிட்டு இருந்த சனி பகவான் இப்பொழுது வக்கரத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. 138 நாள், அதாவது 4.25 மாதங்கள் உங்களுக்கு நன்மைகள் மட்டுமே செய்யக்கூடிய அமைப்பில் வந்திருக்குதுங்க. இது உங்களுக்கு அதிர்ஷ்ட காலத்தை குறிக்குதுங்க. குரு பகவானும் உங்களுக்கு பூர்வ புண்ணியத்தை தரும்பொழுது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தராரு. பாக்கியஸ்தானத்தில் இருந்து பாக்கியமாக உங்கள் வாழ்க்கைக்கு பாக்கியதையும் ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. சனியும் குருவுமே சேர்ந்து உங்களுக்கு நல்ல ஃபேவராக இருக்கிறதுனால எல்லா விதத்திலும் மாற்றம் ஏற்படுது. சனி கொடுக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 138 நாள் அவர் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்குறார். அதே அளவுக்கு சனி பகவான் அளவிற்கு குரு பகவான் வந்து ஓராண்டு காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. அதாவது செவ்வாய் பகவானை மங்களக்காரகன் சொல்லுவாங்க. மங்களக்காரகன் மாங்கல்ய ஸ்தானத்தில் அமர்ந்துட்டு இருக்காருங்க. இப்போ 28 தேதி வரைக்குமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக தாங்க இருக்குது. ஜூலை 28 உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். திருமண யோகம் உண்டாகும். திருமண பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை செவ்வாய் பகவானும் கொடுக்குறாருங்க. அதே போல் பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாக சேரும். கணவன் மனைவியிலே கும்பராசியில் பிரிந்தவர்கள் ஒன்றாக சேர்வதற்கான வாய்ப்பை செவ்வாய் கொடுக்குது. இல்லைங்க நான் திருமணம் பண்ணிக்கல, ஆனால் நான் விரும்பிக்கிட்டு இருக்கேன், ஆனால் எனக்கு இன்னும் திருமணம் யோகம் இருக்குமா இல்லையான்னு வருத்தப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இப்போ கை கூடுவதற்கான காலகட்டம் இதுதாங்க. ஏன்னா காதல் திருமணங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் சுக்கிரன் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. வண்டி வாகனத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர். அதே போல் மனைவிக்காக உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும், இல்லைனா அம்மாவாலையும் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தை சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் ஜூலை 26 வரையிலுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அம்சத்தில் தாங்க இருக்கிறார். இப்போ ஒவ்வொரு கிரகங்கள் எவ்வளவு பலன் நல்ல பலன் கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு 138 நாட்கள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறார். அதே போல் குரு பகவான் ஓராண்டிற்கு உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்குறார். செவ்வாய் பகவான் ஜூலை 28 வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறார். சுக்கிரனும் அதே போல் ஜூலை 26 வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. அடுத்தது பார்த்தா புதன் பகவான் உங்களுக்கு 6ஆம் இடத்தில் இருக்கிறாருங்க. ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் புதன் பகவானால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நற்பலன்களை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன் புதன் பகவானால் கிடைக்குது. புதன் பகவானால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் சப்போர்ட் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக இனி உங்களுக்கு அவ்வளவாக இழப்பு இருக்காதுங்க.
ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மருத்துவ செலவெல்லாம் அதிகமாக பண்ணிட்டு இருந்தீங்க இல்லைங்களா, இதெல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகளை புதன் பகவான் தரார். ஆனால் படிக்கக்கூடிய பிள்ளைகள் மட்டும் கவனச்சிதறல் இல்லாமல் படிக்கணுங்க. கவனமாக படிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சு கவனித்து படிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறீங்க. சரிங்களா? இப்போ வந்து படிப்பு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. புரியுதுங்களா? இப்போ நான் உங்களுக்கு எந்த விதத்தில் சொல்கிறேன்ட்டு அதை புரிந்து நடந்துக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எஃபெக்டை போட்டாகணும். படிப்புக்காக நீங்கள் அதீத வந்து செலவு பண்ண வேண்டிய இடமா தாங்க இருக்குது. நிறைய நேரங்களை ஒதுக்கி படிப்பை வந்து கவனக்குறைவு இல்லாமல் படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். இது போக 7ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறாருங்க உங்களுக்கு. இப்போ உங்களுக்கு அதே போல் சூரிய பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்திற்கு மாறும் பொழுது உங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் யாரெல்லாம் எடுத்துகிட்ருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் உண்டாவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஏன்னா மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய அனைவருக்குமே சூரிய பகவான் நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க. குழந்தை பாக்கியமும் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அதே போல் தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பாரு. பேர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசிக்கு அத்தனையும் தரக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்குதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பொது பலனாகத்தான் இதை நான் சொல்கிறேன். அவங்க ஜாதகத்தில் அத்தனையும் சரியாக இருந்துருச்சுன்னா ஒரு நல்ல பலன்களை கொடுத்துரும். அதனால் பார்த்துக்கோங்க. ஒரு முறை ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் விளக்கம் புரிய ஆரம்பிச்சிடும். பொது பலன் என்பது பொதுவான பலனாக தாங்க இருக்கும். தனிப்பட்ட அவங்களுக்கு குறிப்பிட்ட பலன்கள் இருக்கும் இல்லையா, அது வந்து அந்த ஜாதகத்தை பார்க்கும் பொழுது தான் கணிக்க முடியும். பொதுவாக கும்பராசினா இந்த மாதிரியான அமைப்பு இருக்கும், இவங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அத்தனை பேருக்கும் நம்ம வந்து சொல்ல முடியும். அந்த பொது பலனாக தான் சொல்கிறோம். தனிப்பட்ட முறையில் ஒரே தெருவில் 10 பேர் இருப்பாங்க, ஆனால் 10 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஆனால் ஏதோ ஒரு சில விஷயங்கள் ஒன்றாக இருக்கும். அது போல தான் இப்போ கும்பராசிக்கு இது பொது பலனாக இதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ திருமணமானவர்கள் ஆக போகுதுங்க, திருமண பாக்கியம் உண்டாகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா எல்லாருக்கும் திருமண பாக்கியம் உண்டாகுமானா, ஏற்கனவே திருமணம் ஆனவங்க இருக்கலாம், வயதானவர்கள் இருக்கலாம், எல்லாருக்கும் ஆகாது. அந்த யாருக்கு அது பொருந்துமோ அதை தான் அவங்களுக்கு சூட் ஆகும். அதுதான் பொது பலனாக தெரிவிக்கிறது. ஏன்னா சனி பகவானை பொறுத்தவரையில் அவங்க தேவைகளுக்கு பொருத்தம் ஏற்படுவதை போல தான் அவர் பலனை கொடுக்குறாரு. அவங்க என்ன தேவை எனக்கு வேணும் அப்படிங்கிறத இது நாள் வரைக்கும் யோசிச்சுட்டு எது கிடைக்காம கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அதையெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்பை தான் பொது பலனாக இதை நான் சொல்கிறேன். அத்தனை வகையிலும் சனி பகவான் உங்களுக்கு கொடுக்க ரெடி ஆகிட்டுருக்காரு. கும்பராசியில் பிறந்த கும்பராசிக்காரர்கள் எவ்வளவு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுங்க. ஏன்னா எல்லாருமே சிரமப்பட்டுட்டு இருந்தாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஒரு சிலர் இயல்பாகவே அப்படியே அவங்களோட லைனை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருந்துட்டாங்க. ஒரு சிலர் தான் அவங்களையும் மீறி பெரும்பாலான இடங்கள்ல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஒரு சிலர் நிதானத்தோடு ஒரு இடத்துல கஷ்டம் இருந்தாலும் ஒரு இடத்துல மாற்றம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்போடு போயிருப்பாங்க. இதில் யார் அதிகப்படியான துன்பங்களை அடைந்தாங்களோ அவங்களுக்கு சனி பகவானால் மாற்றம் ஏற்படும். கம்மியாக எனக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னும்போது அவங்களுக்கு ஒரு பலன், எந்த பிரச்சனையுமே இல்லைன்ற போது அவங்களுக்கு ஒரு பலன். இப்படியாகத்தான் சனி பகவான் இப்போ வக்கரத்தில் வரும்பொழுது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க. வயதிற்கு ஏற்றாற் போல், அதாவது கும்பராசி வயதிற்கு ஏற்றாற் போல் பலன்கள் மாறக்கூடியதாக இருக்குதுங்க. எதையெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அதையெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதை அப்படி பார்க்கும் பொழுது கும்பராசிக்கு எல்லாருக்குமே நல்ல பலன் கிடைக்குதுங்க. அந்தந்த வயதிற்கு ஏற்றாற் போல், அந்தந்த செயல்களுக்கு ஏற்றாற் போல், அவங்க தேவைகளுக்கு ஏற்றாற் போல் சரியான பலன்களை சனி பகவான் இப்போ கொடுக்க ரெடி ஆகிட்டாரு. நீங்கள் அதை சரியாக பெறுவதற்கு நீங்களும் தயாராகிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும். இதனால் சனி வக்கரங்கிறது வந்து யாருக்கு நல்லா இருக்கோ இல்லையோ புரிஞ்சுக்கோங்க. கும்பராசிக்கு தாங்க அதீத பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. 100% நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பலன் பல மடங்கு ஏற்படும். எல்லாம் வல்ல இறைவன் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறேங்க. ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.